ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு சிக்கன் குருமாவும் எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே நம்ம சைட் பை சைட் ப்ரெஷர் குக்கரில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குவான்டிட்டி ஒரு 5 பேர் நல்ல தாராளமாக நிறையா சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம இந்த சிக்கன் பிரியாணியை செஞ்சு முடிச்ச பிறகு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது 1.25 கிலோ அளவு குவான்டிட்டி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பாஸ்மதி அரிசி 3 கப் எடுத்திருக்கிறோம். அதாவது இது 600 கிராம் இருந்தது. எலும்போட உள்ள கோழிக்கறி 600 கிராம் எடுத்திருக்கிறோம். அரிசி எவ்வளவு வெயிட் எடுத்திருக்கிறோமோ அதே அளவு குவான்டிட்டி வெயிட் நம்ம கோழி எடுத்துக்கணும். சிக்கன் பீசஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன்ல லெக் பீஸ் இருக்கும்ல, அந்த கால் பகுதி தொடை பகுதி இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இதை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கோம். உப்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொருட்களை எல்லாம் நம்ம சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். சிக்கன் நல்லா 1 மணி நேரமாவது ஊறட்டும். இது ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதில் சமைக்கிற நேரத்தை விட இந்த வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா இது எல்லாத்தையும் தேவையான மாதிரி கட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலை. அந்த காய்கறி கட் பண்ணுற டைம் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸரோட டெமோ நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கிறேன். அதனால நம்ம இன்னைக்கு டைரெக்டாக ரெசிபிக்கே போயிடலாம். கட் பண்ண பெல்லாரி வெங்காயம் 2 கப் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயத்தை எப்போவுமே நீள வாக்கில் கட் பண்ணுறது பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீள வாக்கில் கட் பண்ண தக்காளி 2 கப் எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு சின்ன கட்டு மல்லித்தழை, அதுக்கு பாதி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கிறோம். 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். மல்லி புதினா இலைகளை காம்பை ஆஞ்சிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் மல்லி புதினாவை நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். மீதம் மல்லி புதினா இலைகளை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக ஃபுட் ப்ராசஸரில் கட் பண்ணி வச்சுக்குவோம். மல்லி புதினாவை நம்ம கட் பண்ணலைன்னா நம்ம மிக்சியில் வச்சு கூட நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 50 கிராம் பூண்டு, அதுக்கு பாதி அளவு வெயிட்டுக்கு தான் 25 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறோம். பெரியவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1/2 கப் அரிசி அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அரிசியை முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம பிரியாணிக்கு மற்ற பொருட்களை எல்லாம் தாளித்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அரிசி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது. அப்படி அதிகமான டைம் ஊறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த அரிசி உடஞ்சிட்டு இந்த பிரியாணி குழஞ்சிடும். அதனால நம்ம இப்போ ஒரு நபராக நின்று சமைக்கிறோம் அப்படின்னா இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசியை கழுவி ஊற போட ஆரம்பிக்கணும். நம்ம தாளித்து முடிக்கிறக்கும் இந்த அரிசி ஊறுறக்கும் டைம் சரியாக இருக்கணும். இந்த பட்டை லவங்கெல்லாம் சேர்த்து கடைகளில் ஒரு சின்ன பேக்கெட் விற்பாங்கல்ல, அதில் ஒரு பாக்கெட் வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா பட்டை 2 சின்ன துண்டு, 1 ஸ்டார் அனிசைட் அதாவது நட்சத்திர பூ இருக்கும்ல அது 1, 5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கடல் பாசி, 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுக்கிறோம். 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம். 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கிறோம். குக்கர் சூடான உடனே கடலெண்ணெய் 1/4 கப் சேர்த்துக்கிறோம். நம்ம கடலெண்ணெய்க்கு பதிலாக ஃபுல்லாக நெய் போட்டு கூட செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு சோம்பு செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம பட்டை, லவங்கம் அந்த மாதிரி கரம் மசாலாலாம் எடுத்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் இமீடியட்டாக சேர்த்துக்கிறோம். இந்த கரம் மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு உடனேயே நம்ம வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கூட நீள வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக நின்று இதை வதக்கிக்கணும். நம்ம சீனி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் அந்த முந்திரியும் சேர்த்துக்கிறோம். இந்த கிஸ்மிஸ் பழத்தில் உள்ள சுகர்ஸ் இந்த வெங்காயம் சீக்கிரமாக நம்மளுக்கு பொன்னிறமாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வந்திருக்கிறது தெரியுது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நம்ம அரிஞ்சு வச்சிருந்தாலே இந்த மல்லித்தழை, புதினா தலையை எடுத்து போட்டுக்கிறோம். மல்லி புதினால உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். அந்தளவு நம்ம பொறுமையாக நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வதக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரியாணி நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். மல்லி புதினா நல்லா வெந்து சுருண்டு ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். இனிமேல் நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கிறோம். தக்காளியை நல்லா அது வெந்து குழஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதனால எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேவே ஆகும். ஸோ நம்ம பொறுமையாக இதை வதக்கிக்கணும். தக்காளி வேகிற ப்ராசஸஸ் கொஞ்சம் சீக்கிரமாக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்தோடனே தக்காளி ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிடும். இப்போ தக்காளி நல்லா வெந்து அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம்.
இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளறிக்குவோம். இது ஒரு 1 மினிட்குள்ளே நம்மளுக்கு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் மாறிடும். இது கூட காரத்துக்காக மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்த பிறகு நம்ம 1 நிமிஷம் மட்டுமே வதக்கிக்குவோம். இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து இந்த லேசா வாசனை வர மாதிரி வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்லே அதை எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கிறோம். 2 நிமிஷம் அந்த மசாலாவோட வாசனை போறதுக்காக நம்ம கொஞ்சம் அப்படி வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிறக்காக இதை நம்ம 2 விசில் விட்டு இறக்கிக்கிறோம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல அப்படிங்கிறனால நம்மளுக்கு இந்த இதில் அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சே நம்ம வேக வச்சுக்குவோம். 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கின பிறகு நம்ம இந்த மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கிறது தெரியும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பிராய்லர் சிக்கன், அதனால இது 2 விசிலில் வெந்துருச்சு. சப்போஸ் நம்ம வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 விசிலாவது நம்ம விட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம சிக்கனில் ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். அது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இனிமேல் சிக்கன் பிரியாணி வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம 3 கப் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, யூஸ்வலாக 3 கப் அரிசியை நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் அப்படின்னா 2 மடங்கு தண்ணி சேர்ப்போம். அதாவது 6 கப் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு உதிரியாக வரணும் அப்படிங்கிறக்காக 2 மடங்கு தண்ணி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 கப் தண்ணியை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும், குறைச்சிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 3 × 2னா 6 கப் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக -2, ஸோ 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். இந்த வாட்டரியாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சாக நம்ம 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறோம். இந்த நெய் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நெய்யோட வாசனை ஃபுல்லாக பரவிட்டு நம்ம நெய்யிலே இந்த பிரியாணி பண்ண மாதிரி இருக்கும். இவ்வளவும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1/2 hour ஆயிருக்கும். இந்த நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு அரிசி நம்ம ஊற வச்சிருந்தாலும் அது நல்லா ஊறி இருக்கும். இதோட தண்ணியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தில் உள்ள தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த கம்ப்ளீட்டாக இப்படி தடதடன்னு கொதிக்கும் போது மட்டுமே நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். பிரியாணி அரிசி இப்போ நல்லா ஊறி இருக்கு இல்லையா, இதை சேர்த்த பிறகு நம்ம அதிகமாக கிளறக்கூடாது. இப்படி ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஹீட் நல்லா ஜாஸ்தியாக இருக்குல்ல, இதில் வந்து இந்த அரிசி கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். 2-3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிசி வந்து இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த அளவு வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு அரிசி வெந்திருக்காது, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இந்த வாட்டர் எல்லாமே அது நல்லா குடிச்சிருக்கும். இப்படி ஒரு கரண்டியால் இந்த அரிசியை வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து இது மேலே 1 இன்ச் அளவு நிற்கிற அளவு இருந்தால் போதும். அந்த அளவு தண்ணியை வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணட்டும். அந்த அளவு இதை நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குவோம். அதை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு இது நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம குக்கரோட இந்த மூடியை வந்து அது மேலே போட்டுக்கிறோம். குக்கர் வெயிட்டையும் வச்சுக்கிறோம். குக்கர் வெயிட் வச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு விசில் கூட வரக்கூடாது. நம்ம இந்த நேரத்தில் வந்து இந்த தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்குவோம். இந்த குக்கர் நல்லா ஹாட்டாக இருக்குல்ல, இந்த ஹீட்லேயே நம்மளுக்கு இந்த சிக்கன் பிரியாணி கம்ப்ளீட்டாக வெந்துடும். தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அடி பிடிச்சிரும். 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு அலாரம் கிளாக்கை செட் பண்ணிக்கலாம். விசில் எதுவும் விடாமல் இதை 10 நிமிஷம் நம்ம கம்மியான தீயில குக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெஷர் குக்கர் பிரியாணியோட முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. 10 நிமிஷம் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த குக்கரில் ப்ரெஷர் எதுவும் பில்ட் ஆகலை அப்படிங்கிறனால நம்மளால இமீடியட்டாக இந்த மூடியை திறக்க முடியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம இமீடியட்டாகவே இந்த மூடியை திறந்துடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. குக்கர் மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் மேலே வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கரண்டி போட்டு இதை கிளறக்கூடாது. ஆனால் உடனடியாக இந்த குக்கர் பிரியாணியை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கீழே உள்ள பிரியாணி எல்லாமே குழஞ்சு போயிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங் பவுல் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக அழகாக இதை மாற்றிடணும். இதை மாற்றினா மட்டும்தான் இந்த பிரியாணி நம்மளுக்கு குழையாமல் நல்லா உதிராக கிடைக்கும். நம்ம இந்த எல்லா சிக்கன் பிரியாணியும் இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுட்டோம். இந்த சிக்கன் பிரியாணி கூட அவிச்ச முட்டையும் ரைதாவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நம்ம சிக்கன் குருமா வைக்க முடிஞ்சுன்னா சைட் பை சைடு வச்சிடலாம். அதுவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். பிரியாணியை செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தம் பிரியாணியோட டேஸ்டியாக இந்த சிக்கன் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கும் போதே இப்படி சைட் பை சைடு ஒரு சிக்கன் குருமாவும் கொஞ்சமாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி மதியமே எந்த விருந்துகள்லையும் காலி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நைட் நம்ம தோசைக்கு இந்த சிக்கன் குருமா யூஸ் பண்ணிக்கலாம். சால்னா மாதிரியான இந்த சிக்கன் குருமா பிரியாணிக்கு நெய்ச்சோறு பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 200 கிராம் சிக்கன் கறி எடுத்துருக்கிறோம். இந்த கோழிக்கறி வந்து எலும்புகள் உள்ள துண்டாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சிக்கன் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயம் நீளமாக நெருக்குனது 1 கப். 3 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி
அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். தக்காளி 1/2 கப், அதாவது ஒரு தக்காளியை நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை எடுத்து அதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். குருமா மசாலாவுக்காக துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். இல்லைன்னா 2 சில்லு கீரை எடுத்து வச்சுக்குவோம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புக்கு பதிலா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் மிக்சியோட சின்ன ஜார்ல சேர்த்து அதிகமா தண்ணி சேர்க்காம கொஞ்சமா தண்ணியில நல்லா மையா அரைச்சு எடுத்து வந்துருவோம். குருமா தாளிக்கிறதுக்காக இந்த மசாலா பாக்கெட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஹோல் கரம் மசாலா பாக்கெட் 1 எடுத்துக்கலாம். இல்லைன்னா பட்டை 2 இன்ச், ஸ்டார் அனிசீட் அதாவது அன்னாசி பூ 1, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2, கடல் பாசி சிறிதளவு. இதையெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இப்ப சிக்கன் குருமா செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும் போது இதை சைட் பை சைடா செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுப்புல ஒரு 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கரை வச்சு இந்த குக்கர் சூடான உடனே அதுல கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம்ல, அது கூட 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துட்டு இந்த பொருட்கள் எல்லாம் எண்ணெயில சேர்த்துக்கிறோம். இந்த கரம் மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துலாம். ஏன்னா இது இமிடியேட்டாவே நமக்கு சிவக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம். வெங்காயம் பொன்னிறமா வந்த உடனே அது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இது 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நல்லா வதங்கிடும். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி பாதி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மல்லி புதினா தலையை சேர்த்துக்கிறோம். தக்காளி மல்லி புதினா எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாவை நல்லா 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு இதில் உள்ள பச்சை மசாலா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம இந்த சிக்கன் கட் பண்ணி வச்சிருந்தாலே அதை சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்த பிறகு நம்ம இப்படி ஒரு 5 நிமிஷம் போல இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இது கூட கல் உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். குருமாவுக்கு ஒரு ஸ்பெஷலான நல்ல வாசனை வரணும் அப்படிங்கறக்காக 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் மசாலா இந்த தயிர்லாம் சேரும் போது ஒரு கிரீமியா நல்ல வாசனை இந்த குருமாவுக்கு இருக்கும். இனிமே இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அந்த வெயிட் வால் வச்சுக்கிறோம். ஒரு விசில் வந்த உடனே தீயை கம்மி பண்ணிட்டு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்ம செய்யறது பிராய்லர் சிக்கன் அப்படிங்கறதுனால 5 நிமிஷத்துலயே நம்மளுக்கு இது ப்ரெஷர் குக் ஆயிருது. நாட்டுக்கோழி அப்படின்னா நம்ம ஒரு விசில் வந்த பிறகு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆஃப் பண்ணணும். அப்பதான் அது நல்லா வேகும். மணக்க மணக்க ரொம்ப வாசமா நம்மளுக்கு பரோட்டா கடையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிக்கன் குருமா அழகா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணனால இந்த சிக்கன் குருமாவும் இந்த சிக்கன் பிரியாணியும் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour தாங்க ஆனது. இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நீங்க சிக்கன் பிரியாணி பண்ணும்போது என்ன காம்பினேஷன்ல என்ன குருமா பண்ணுவீங்களா, இல்லைன்னா கத்திரிக்காய் அந்த மாதிரி என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பிரியாணி பண்ணும் போதே சைட் பை சைடா ஈஸியா சிக்கன் குருமா பண்ணலாங்கிறத பார்த்தோமா. இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.